Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல கலர் ஷீட்ஸ் வச்சு குவிக் அண்ட் சிம்பிள் கிராஃப்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஸ்டார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ 2 ரெட் கலர் ஷீட்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த மெஷர்மென்ட்ஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி பண்ணுங்க. கிராஸ் சைடு ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர் சைட்ஸும் ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இம்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம். சென்டர் மார்க்கிங்ஸ்ல 4.5 சென்டிமீட்டருக்கு லைன் டிரா பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த கார்னர்ஸை கிராஸா சென்டருக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த ஷேப் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்படி 4 சைட்ஸும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி இன்னொரு பீஸ் இப்படி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது 2 பீசஸும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் 2 ஸ்டார்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு த்ரெட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நீடில் த்ரெட் இன்சர்ட் பண்ணிட்டு நாட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டாரோட பேக் சைடில் இருந்து இந்த நீடில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஹேங் பண்ண ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி ஸ்மால் ஸ்டார்ஸ் கட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் பிக் ஸ்டாருக்கு ஆரஞ்சு கலர் ஸ்மால் ஸ்டார் ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் வைஸ் வர்ஸா ஆரஞ்சு கலர் பிக் ஸ்டாருக்கு ரெட் கலர் ஸ்மால் ஸ்டார் ஸ்டிக் பண்ண போகிறோம். டூத்பிக்கை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டார்ஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைட்ஸ்லேயும் ஸ்டார் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டார் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. டபுள் சைட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி வால்ல ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிராஃப்ட் ரிலாக்ஸிங் ஃப்ளவர் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 கலர் கிராஃப்ட் ஷீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 5 டிஃப்ரெண்ட் கலர் கிராஃப்ட் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் இது சென்டர்ல இருந்து ஃபோல்ட் பண்ணணும். ஃபேன் ஃபோல்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி அந்த ஷீட் ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி 2 போர்ஷன்ஸாக செப்பரேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டர்ன் பண்ணி 3 போர்ஷன்ஸாக செப்பரேட் பண்ணிடணும். இப்போ எம் ஷேப்க்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணால் நம்ம கிராஃப்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு கலர்லேயும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி 5 கலர்ஸ்லேயும் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது 1 by 1 ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 5 கலர்ஸும் ஜாயின் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஃப்ளார் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ட்விஸ்ட் பண்ணோம்னா பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறப்ப இப்படி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் இது டெக்கர் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் வால் டெக்கரேஷன் பண்ணுறப்ப இப்படி ஃப்ளார் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.